நீங்க பேங்க்ல லோன் வாங்குறவங்களா, இல்ல பேங்க் எஃப்டில இன்வெஸ்ட் பண்றவங்களா, இல்ல ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா, நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ தான் அது. நீங்க அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இல்ல ஏத்திருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல ஏன் ரிசர்வ் பேங்க் வட்டியை குறைக்கிறாங்க ஏத்துறாங்க, இதனால மக்களுக்கு என்ன யூஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் விலைவாசி அதிகமானா ஆர்பிஐ ரீப்போ ரேட்டை ஏத்துவாங்க. அதே இந்தியாவில் விலைவாசி குறைஞ்சா ஆர்பிஐ ரீப்போ ரேட்டை குறைப்பாங்க. ரீப்போ ரேட்டுன்றது ரிசர்வ் பேங்க் பேங்க்குக்கு கடன் கொடுக்குற வட்டி விகிதம். ரிசர்வ் பேங்க் பேங்க்குக்கு கொடுக்குற வட்டியை ஏத்தனா பேங்க்கும் வட்டியை ஏத்தும். இதனால மக்கள் லோன் வாங்குறது குறையும். லோன் வாங்குறது குறைஞ்சா விலைவாசியும் குறையும். அதுக்கு ஆப்போசிட்டா விலைவாசி ரொம்ப குறைஞ்சிருச்சு, இந்தியன் எக்கனாமி ஸ்லோ ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ ரீப்போ ரேட்டை குறைப்பாங்க. இதனால பேங்க்ஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. மக்கள் லோன் வாங்குறது அதிகமாகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும், திருப்பியும் விலைவாசி ஆர்பிஐ நிர்ணயிச்ச விலைவாசிக்கு ஈக்குவலா வரும். ஸோ இதனால் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எஃப்டி இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க போட்டிருக்க எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், உங்களுக்கு வட்டி வர்றது குறையும். இதே நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட இஎம்ஐயும் குறையும். நீங்க எஃப்டில இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தா ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா உங்களோட வட்டி விகிதம் குறையும். ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தனா உங்களோட வட்டி விகிதம் ஏறும். அதே நீங்க பேங்க்ல ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஆர்பிஐ ரீப்போ ரேட்டை குறைச்சா உங்களோட ஹோம் லோன் இஎம்ஐ குறையும். அதே ஆர்பிஐ ரீப்போ ரேட் ஏத்தனா உங்களோட ஹோம் லோன் இஎம்ஐ ஏறும். ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தா ஆர்பிஐ ரீப்போ ரேட்டை குறைக்கிறப்போ அடுத்த வருஷம் உங்க ஷேர் மார்க்கெட் அதிகமாகும். ஆர்பிஐ ரீப்போ ரேட்டை ஏத்துனாங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்லோ ஆகும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.